உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஐட்டம் மாம்பழம் ஐஸ்கிரீமுங்க. இந்த மாம்பழம் ஐஸ்கிரீமு நைஸாக எப்படி செய்கிறதுன்றதை வீட்லேயே நான் இப்போ சொல்லித்தரேன். ஏன் இந்த ஐட்டம் இப்போ நான் செய்கிறேன்னா, கோடை காலம் வந்துடுச்சிங்க நம்ம ஊரில். கோடை காலம்னாவே பேர் போன ஊர் நம்ம ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இது, இல்லை உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைமுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கினேன். வீட்லேயே செஞ்சோம்னா ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துக்கலாம். நம்ம பங்கனப்பள்ளி மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்ட்டாக வரும். இதை நம்ம சிறு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன். அதை பாதியை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்குவேன். மீதி பாதியை அப்பப்போ நம்ம சாப்பிட்றப்போ மாம்பழமாக வரணும்ல, அதனால் அப்புறம் தனியாக சேர்ப்பேன். இப்போ பாதியை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தை சும்மா வெயில் காலத்தில் குழுன்னு இருக்குங்க. வெயிலில் இந்த மாம்பழம் ஐஸ்கிரீம் வீட்டில் எடுத்து சாப்பிட்டோம்னா செஞ்சுட்டு தூள் சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சும்மா ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பாதி மாம்பழம் தாங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுலில் விப் க்ரீம் 200 கிராம்ஸு, இந்த 200 கிராம்ஸ் விப் க்ரீமை சேர்த்துக்கலாங்க. விப் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் பால் பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு பிளெண்டரை எடுத்துக்கின்னு சும்மா அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி அடிக்கணுங்க. சும்மா அப்படியே இந்த மாதிரி இப்படி இருக்கணும். ஸ்பாஞ்சு மாதிரி அப்படியே தொட்டோம்னா அப்படியே புஷ்ஷுன்னு போயிடணும். அந்த மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. செஞ்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணாத பாதி மாம்பழம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நம்ம சாப்பிட்றப்போ அங்கங்கே நம்ம வாயில் ரியல் மேங்கோ வந்து ஃப்ளேவரை கொடுக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 90% அந்த மேங்கோ அரைவையை இப்போ அந்த விப் க்ரீமில் போட்டு கலக்கிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இந்த பவுலில் இருக்கிறத நம்ம ஐஸ்கிரீம் ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா தட்டிக்கலாங்க. அப்புறம் இந்த மிக்சியில் நம்ம கொஞ்சோண்டு ஒரு 10% வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அரைச்சதை, அதை மேலே இந்த மாதிரி வச்சுட்டு டிசைனுக்காக ஒரு குச்சி எடுத்து இப்படி பண்ணி விடலாங்க. இப்படி பண்ணி விட்டுட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடணும். மேலே இருக்கிற மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ளவும் ரியல் ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம 8 ஹவர்ஸ் டீப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எப்போ வேணால் சாப்பிட்லாங்க. நீங்கள் ஒரு 5 நாள் வச்சு கூட சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மேலே ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினீங்கன்னா பிச்சிடுங்க. ஒரு வாட்டி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஐஸ்கிரீம் எவ்வளோ ஈஸியாக செய்கிறேன்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நன்றி.